ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னா சூஸ் யுவர் வேர்ட்ஸ் வைஸ்லி. சூஸ் யுவர் வேர்ட்ஸ் வைஸ்லினா நீங்கள் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகளை என்னென்னா கொஞ்சம் கவனமாகவும் அறிவார்ந்த வார்த்தைகளாகவும் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட டைட்டில். வைஸ்லினா அறிவு கூர்மையாக அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இங்கே மீனிங். ஒன் டே அக்பர் had a dream that he had lost all his teeth except one. ஒரு நாள் அக்பருக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல என்ன வந்துச்சுன்னா அவருக்கு அவரோட அனைத்து பற்களும் எல்லா பற்களும் என்னென்னா விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கனவு வந்துச்சு. எக்ஸப்ட்னா அது தவிரன்னு அர்த்தம். ஒரே ஒரு பல்லை தவிர இது எல்லா பல்லும் அவருக்கு விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. இங்கே நம்ம என்ன கிராமர் கொடுத்துருக்காங்கன்னா அக்பர் ஹேட் அ ட்ரீம். அக்பர் ஹேஸ் அ ட்ரீம்னு கொடுக்கல, ஹேட் அ ட்ரீம்னு கொடுத்துருக்காங்க. ஹேஸ் அ ட்ரீம்னா ஒரு கனவு வருதுன்னு அர்த்தம். இங்கே கனவு வந்துருந்துச்சு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. தட் ஹி ஹேட் லாஸ்ட். இந்த ஹி ஹேட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே பர்ஃபெக்ட் டென்ஸில் பாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஹி ஹேட் லாஸ்ட். ஹி ஹேஸ் லாஸ்ட்னா இழந்திருக்கார் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஹி ஹேட் லாஸ்ட்னு சொல்லும்போது என்னென்னா இழந்திருந்தார், அவர் பற்கள் அனைத்தையும் இழந்திருந்தார் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வந்துடும். ஃபர்ஸ்ட்டில் நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுறோன்னா அக்பருக்கு ஒரு நாள் ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல என்னென்னா அவரோட எல்லா பற்களும் விழுந்துருச்சு, ஒரே ஒரு பல்லு மட்டும் தான் மிச்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு வருது. அக்பர் காட் கிரேட்லி டிஸ்டர்ப்ட் பை த ஸ்ட்ரேஞ்ச் ட்ரீம். அக்பர் காட் கிரேட்லி டிஸ்டர்ப்டு. கிரேட்லி டிஸ்டர்ப்னா ரொம்ப அப்படியே மன வருத்தம் ஆகிறாரு, ரொம்ப குழம்பி போயிடுறாரு. ஏன்னா இந்த ஸ்ட்ரேஞ்ச் ட்ரீமால், ஸ்ட்ரேஞ்ச்னால் வித்தியாசமான அர்த்தம். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் இப்படி ஒரு கனவு வருது அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப குழப்பமாயிடுறாரு. The next morning, he called his astrologer and asked him about the meaning of his dream. Next morning, அடுத்த நாள் காலையில் he called his astrologer. அஸ்ட்ராலஜர்னால் யாருன்னு தெரியணும், ஜோதிடர் அப்படிங்கிறவர் தான் அஸ்ட்ராலஜர். ஜோசியம் பார்க்குறவர், அரசவை ஜோசிய கவிஞர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அவர் தான் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு ask him about, அவர்கிட்ட கேட்குறாரு. எதை பற்றி கேட்குறாருன்னா த மீனிங் ஆஃப் ஹிஸ் ட்ரீம். எனக்கு ஒரு கனவு இப்படி வந்திருக்கு, இந்த கனவோட அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. The astrologer replied, "My lord, this dream was an indication that all his relatives would die one by one before him." அந்த அஸ்ட்ராலஜர் என்ன பண்ணுறாருன்னா ரிப்ளை கொடுக்குறாரு. என்ன ரிப்ளை கொடுக்குறாரு? மை லார்ட் அரசே, திஸ் ட்ரீம் வாஸ் அன் இண்டிகேஷன். இது ஒரு விதமான ஒரு அறிகுறி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இண்டிகேஷன், இப்போ நம்ம வண்டியிலலாம் சொல்லலாம் இண்டிகேட்டர், அது வழிகாட்டுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இண்டிகேஷனுக்கு ஒரு விதமான அறிகுறி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். தட் ஆல் ஹிஸ் ரிலேட்டிவ்ஸ் வுட் டை ஒன் பை ஒன் பிஃபோர் ஹிம். அதாவது அவருக்கு முன்னாவே என்ன ஒவ்வொரு ரிலேட்டிவ்ஸும் ஒருத்தர் பின்ன ஒருத்தராக இறந்து போவாங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இந்த கனவு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அக்பர் பிகேம் வெரி ஆங்க்ரி அண்ட் சேட். அக்பர் உடனே இதை கேட்டோன்னே என்ன பண்ணாருன்னா பிகேம் வெரி ஆங்க்ரி, ரொம்ப கோவமாயிட்டார். என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற கோவமாயிடுறாரு. அப்புறம் வருத்தமாக மாறிடுறாரு. பிகமோட பாஸ்டன்ஸ் தான் பிகேம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹி ஆஸ்க்டு ஹிம் டு லீவ் ஹிஸ் கோர்ட். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கோபமானவனா ஹி ஆஸ்க்டு ஹிம், யார்கிட்ட? அந்த அஸ்ட்ராலஜர் தான் கேட்குறாரு. அவர் தான் இங்கே ஹிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹி ஆஸ்க்டு ஹிம் டு லீவ் திஸ் கோர்ட். அவரோட கோர்ட்டை விட்டு வெளில போ, அந்த அரசை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டு என்னென்னா சொல்லிடுறாரு. Later, he asked several other astrologers about the meaning of his dream, but all replied the same. Later, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா he asked, அக்பர் கேட்குறாரு several other astrologers about the meaning of his dream. several other astrologersனால் அவரை மாதிரியே உள்ள மற்ற சில பல அஸ்ட்ராலஜிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா அந்த ட்ரீம்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பட் ஆனால் ஆல் ரிப்ளை த சேம். ஃபஸ்ட்டு அந்த ஜோதிடர் என்ன சொன்னாரோ அதே தான் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பதில் கிடைக்குது. அக்பர் பிகேம் வெரி சேட் அண்ட் வாஸ் டிஸ்ட்ரெஸ்ட் பை த இன்டர்பிரிட்டேஷன். அக்பர் பிகேம் வெரி சேட், என்னன்னா அவன் ரொம்ப இன்னும் சோகமாயிடுறாரு. வாஸ் டிஸ்ட்ரெஸ்ட் மனமுடைந்து போயிடுறாரு பை த இன்டர்பிரிட்டேஷன். இன்டர்பிரிட்டேஷன்னா விளக்கம் கொடுக்குறது அர்த்தம். இந்த இடத்துல என்னன்னா அவங்க சொல்கிறது அந்த குறி சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஜோதிடர் கணித்து சொல்கிறாங்கல்ல, அந்த கணிச்சு சொல்கிறது தான் இங்கே இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கொடுத்த மீனிங் அப்படிங்கிறது தான் இங்கே இன்டர்பிரிட்டேஷன். He sent all astrologers back without giving them anything in return for their interpretation. He sent all the astrologers back. வந்தவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருன்னா திருப்பி அனுப்பிடுறாரு, சென்ட் பண்ணிடுறாரு.
வித்தவுட் கிவிங் தம் எதுவுமே கொடுக்கல வந்து வித்தவுட் கிவிங் தம் எனிதிங் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்காம திருப்பி அனுப்பிடுறாரு இன் ரிட்டர்ன் ஃபார் தேர் இன்டர்பிரிட்டேஷன். அவங்க இந்த கனவுக்கான மீனிங்கை சொல்கிறாங்க, இருந்தாலும் அவருக்கு நார்மலாக வந்து அரசர் என்ன பண்ணுவார், ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அவர் பரிசு கொடுத்து அனுப்புவார். இங்கே இது பரிசு கொடுக்குற அளவுக்கு இந்த இதில் பெரிய விஷயம் இல்லாதனால, இது வந்து சோகமான விஷயங்கிறனால வந்து எதுவுமே சொல்லாமல் அவர் திருப்பி அனுப்பிடுறாரு வந்து. A few days later, Akbar meets Birbal and told him about his worry. Few days later, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அக்பர் மீட்ஸ் பீர்பால். அக்பர் என்ன பண்ணுறாருனா வந்து பீர்பாலை சந்திக்கிறாரு. அண்ட் டோல்ட் ஹிம் அபவுட் இஸ் ஒரி, அவரோட கவலையை பற்றி என்ன பண்ணுறாருனா வந்து பீர்பால்கிட்ட சொல்கிறாரு. ஹி டோல்ட் ஹிம் அபவுட் ஹிஸ் ட்ரீம் அண்ட் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஆல் த அஸ்ட்ராலஜர்ஸ். ஹி டோல்ட் ஹிம், இங்கே அரசர் வந்து யார்கிட்ட சொல்கிறாருனா வந்து பீர்பால்கிட்ட சொல்கிறார். டோல்ட் ஹிம் அபவுட் ஹிஸ் ட்ரீம், அவரோட கனவை பற்றி சொல்கிறாரு. அண்ட் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஆல் த அஸ்ட்ராலஜர்ஸ், அதுக்கு அந்த எல்லா ஜோதிடர்களும் கொடுத்த விளக்கங்களையும் அவர் சொல்கிறார் வந்து. பீர்பால் லிசன் டு ஹிம் அண்ட் தென் தாட் ஃபார் அ வைல். அவர் சொல்கிறது எல்லாத்தையுமே பீர்பால் வந்து காது கொடுத்து லிசன் பண்ணிக்கிறாரு. அண்ட் தாட் ஃபார் வைல், கொஞ்சம் நேரம் யோசிக்கிறார் வந்து. தென் ஹீ செட், அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, மை லார்ட், இட் டோன்ட் நீட் டு ஒரி. த ட்ரீம் மீட் யூ வில் லாங்கர் அண்ட் மோர் ஃபுல்ஃபில்டு லைஃப் தேன் எனி ஆஃப் யுவர் ரிலேட்டிவ்ஸ். பீர்பால் என்ன பண்ணுறாரு, லிசன் பண்ணிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அரசே, யூ டோன்ட் நீட் டு ஒரி, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த ட்ரீம்க்கான மீனிங் என்னென்னா, யூ வில் லாங்கர் அண்ட் மோர் ஃபுல்ஃபில் லைஃப் தென் எனி ஆஃப் யுவர் ரிலேட்டிவ்ஸ். உங்கள் மற்ற உறவினர்கள் எல்லாரையும் காட்டிலும் உங்களுக்கு வந்து நீண்ட ஆயுள் இருக்கும். அதுதான் அந்த ட்ரீம்க்கான மீனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் வந்து. அக்பர் cheered up when he heard Birbal's version and rewarded him handsomely. அக்பர் வந்து இதை கேட்டோன்னா அவருக்கு வந்து சந்தோஷம் ரொம்ப தாங்க முடியல வந்து. cheered up, அப்படியே உற்சாகத்தில் திளைக்கிறார் வந்து. அண்ட் when he heard Birbal's version, ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தோம் அஸ்ட்ராலஜிஸ்ட் வரவங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, இல்லை எல்லாரும் உங்களுக்கு முன்னாடி ஒருத்தராக இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக சொல்லிட்டு இருந்தாங்க. அக்பர் என்ன பண்ணுறாருன்னா வந்து, எல்லாரை காட்டிலும் நீங்கள் வந்து நீண்ட ஆயுளோடு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான டோனில் அதை விஷயத்தை சொல்கிறார் வந்து. அதனால அவர் வந்து ரொம்ப வந்து அந்த வெர்ஷன் வந்து அவர் பிடிச்சிருச்சு. ரிவார்டட் ஹிம் ஹேண்ட்ஸம்லி. ரிவார்டட் ஹிம்னா வந்து பரிசளிக்கிறார். ஹேண்ட்ஸம்லினா வந்து நிறையா வந்து போதுங்கிற அளவுக்கு நிறையா வந்து லம்பாக வந்து பரிசு கொடுக்குறாரு வந்து. Birbal had also conveyed the same thing as the astrologers to the emperor, but in an intelligent manner. Birbal had also conveyed, அவரும் அதான் பண்ணார். எதை பண்ணார்? the same thing as the astrologers to the emperor. அஸ்ட்ராலஜிஸ்ட் என்ன சொன்னாங்களோ எம்பரர்கிட்ட அதே விஷயத்தை தான் பீர்பால் சொன்னார். ஆனால் எப்படி சொன்னார்? ஒரு இன்டெலிஜென்ட் மேனராக சொன்னார். வந்து நெகட்டிவாக சொல்லாமல் அது பாசிட்டிவ் டோனில் ஒரு இன்டெலிஜென்ட்டாக அறிவு கூர்மையோட பயன்படுத்தி சொன்னார். அதுதான் இங்கே விஷயம் வந்து. இதில் ஒரு மாரல் என்னென்னா, ஆல்வேஸ் சூஸ் யுவர் வேர்ட்ஸ் வைஸ்லி. நம்ம என்ன சொல்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, அதை எப்படி சொல்கிறோம். அதை நெகட்டிவான வேலை சொல்கிறோமா, இல்லை நெகட்டிவான விஷயத்த கூட ஒரு பாசிட்டிவான வழியில் சொல்லி அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து. இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு வேர்ட்ஸ் அண்ட் கிராமர் கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்து. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். தேங்க்யூ.